ரூம்குள்ள வந்து இந்த பையன் உள்ள உள்ள போனான். அந்த ரூம்குள்ள உள்ள போனா அந்த பொண்ணு பின்னாடியே உள்ள வந்துச்சு. உள்ள வந்த உடனே அப்படியே டமடமா டமடமா சவுண்டு கேட்டுச்சு. என்னடா பார்த்தா மேல அப்படியே அப்படியே மின்னல் மின்னல் அடிக்குது. அந்த தண்டர் அப்படியே இடி இடிக்குது. இதெல்லாம் இடிச்ச உடனே அந்த பொண்ணு டகால்னு கதவு பூட்டிச்சு. டப்புன்னு கதவு பூட்டிச்சு. அப்படியே கட கட கடன்னு ஓடி அவனை கட்டி பிடிக்க பார்த்துச்சு. அப்பதான் வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு இது இருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன குழி மாதிரி இருந்துச்சு. அந்த குழிக்குள்ள இருந்து பொறுமையா பாம்பு வெளியே வந்துச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பொண்ணு அவனை போய் கட்டி பிடிக்க போகும்போது அந்த ஒரு சின்ன குழிக்குள்ள பாம்பு அப்படியே வெளியே வந்து அப்படியே நிக்குது. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த பொண்ணு அந்த பாம்பை பார்த்த உடனே அப்படியே கத்துது. அந்த பாம்பு அப்படியே நிக்குது, அந்த இடத்துலயே நிக்குது. அந்த பொண்ணு எப்படா பாம்பு பாம்பு கீழே இறங்கும், பாம்பு கீழே இறங்கும். ஏய், கேட்பரி கில்மா ஸ்டோரி சொன்னோன்னே எங்க இருந்தாலும் ஓடி வந்துச்சு பாத்தியா? ஓ மை காட், இந்த லிட்டில் டட் ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிட்டு வர எனக்கு பயமா இருக்குது. ஆல்ரெடி கொக்கு மீன் ஸ்டோரி வேற இந்த யூடியூப் வரைக்கும் போயிருக்குது, அந்த கொக்கு மீன் ஸ்டோரி. நான் சும்மா ஏதோ பார்த்தேன் அந்த யூடியூப்ல போய் பார்க்கும்போது, இந்த கொக்கு மீனுவா இந்த லூசு பொண்ணு லூசு பொண்ணு ஷேக்கு ஸ்கால்டு கேர்ள்ஸ் சொல்லி அந்த யூடியூப்ல போட்டு வச்சிருக்காரு. ஓ மை காட், அதை பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துச்சு. ஏய்யா, இவ்வளவு நேரம் ஒரு ஃப்ளோவா தானே போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் நடுவில் நிப்பாட்டின? அந்த பொண்ணு வந்து வேற யாரும் இல்ல.